I am Dr. Helen Shaji, working as a principal at Sri Satya Sai College of Nursing, Sri Balaji Vidyapith University. Today I am going to discuss about balanced diet and the importance of taking balanced diet during COVID pandemic time. அதாவது இன்னைக்கு வந்து மக்களுக்கு டயட் எப்படி எடுக்கணும், அந்த டயட் நோய் வராமல் தடுக்கக்கூடியதா எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அந்த டயட்டு பேலன்ஸ்டு டயட்டாகவும் இருக்கணும், அதே டைமில் அந்த பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய சரிவிகித உணவுன்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த சரிவிகித உணவு எந்த அளவுக்கு கோவிட் பேண்டமிக் டைமில் நமக்கு முக்கியமாக அந்த இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுலையும் அந்த கோவிடால் அஃபெக்ட் ஆனவங்க அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொன்னால் இப்போ அதில் வந்து பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா அதில் எல்லா நியூட்ரியன்ஸும் சரி விகித அளவில் இருக்கணும். சரி விகித அளவில் ரைட் ப்ரொபோர்ஷன் அண்ட் ரைட் குவான்டிட்டி ஷுட் பி தேர். தட் இஸ் பேலன்ஸ்டு டயட். ஸோ அப்படின்னா என்ன நியூட்ரியன்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. என்ன நியூட்ரியன்ஸ்? கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் வாட்டர் ஆல்சோ ஒன் ஆஃப் த நியூட்ரியன் நவடேஸ். இப்போ வாட்டரையும் ஒரு நியூட்ரியன் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இது எல்லாமே சரிவிகித அளவில் நம்ம விகித ப்ரொபோர்ஷனில் எடுக்கும்போது நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்குது, நம்மளால் ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியுது. இப்போ இதையே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது கார்போஹைட்ரேட். இப்போ கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. கார்போஹைட்ரேட் தான் நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு நியூட்ரியண்ட்டாக இருக்குது. 1 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்லேருந்து நமக்கு 4 கலோரிஸ் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். அப்போ அந்த கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் என்னதெல்லாம் இதை வந்து இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் எனர்ஜி ஈல்டிங் ஃபுட். அதனுடைய கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் என்னதெல்லாம்? சீரியல்ஸ், எல்லா தானிய வகைகளை நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ரைஸ், நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, சாதம், அந்த இதெல்லாம், கோதுமை, வீட்டு, அதே மாதிரி ஜவ்வரிசி, பிரெட்டு, இது எல்லாமே கார்போஹைட்ரேட் ரொம்ப மாவுச்சத்து நிறைந்த பொருட்களாக இருக்குது. டாப்பியோக்கா கூட, டாப்பியோக்கானா மரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் வந்து மாவுச்சத்து நிறைந்த பொருட்கள். மாவுச்சத்து நிறைந்த பொருட்களை நம்முடைய உடம்புக்கு ரொம்ப அளவு தேவைப்படுது. அதுதான் நம்முடைய ஃபுட்டில் வந்து நிறைய ஒரு குவான்டிட்டி ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 2000 கலோரிஸ் ஒரு நாளைக்கு எனர்ஜி வேணும்னா அதில் 45 to 65% ஆஃப் அந்த எனர்ஜி ஷுட் கம் ஃப்ரம் கார்போஹைட்ரேட். அதாவது 900 to 1200 கலோரிஸ் வந்து நமக்கு கார்போஹைட்ரேட்லேருந்து தான் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது கார்போஹைட்ரேட் தான் நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஆத்லெட்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், ஓடி விளையாடிட்டு வராங்க, டக்குன்னு அவங்களுக்கு உடனே ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும்னா நம்ம வந்து ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறோம், குடிக்கிறதுக்கு ஜூஸ் கொடுக்குறோம். அது எதுக்காக கொடுக்குறோம்? பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் பார்ட் இம்மீடியட் எனர்ஜி, ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்குது. இந்த கார்போஹைட்ரேட்டை ஒழுங்காக நீங்கள் சரியான அளவில் உணவில் உட்கொள்ளாத டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, குழந்தைங்களை பொறுத்த மட்டும் மராஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நோஞ்சான் நோயினால் குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு, வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப அவசியம். நீங்கள் ஒரு வேளை சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தால் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க கார்போஹைட்ரேட்டு அளவு வந்து உங்களுடைய அளவில் குறைச்சிக்கோங்க. பட் இன்ஸ்டன்ட் நீங்கள் வேறு ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து பாடி பில்டிங் ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்புல மசிலை பில்டு பண்ணக்கூடிய ப்ரோட்டீன். ஈவன் ஒரு ஊண்டு வந்தால், ஒரு புண்ணு வந்தால் அந்த புண்ணு ஹீல் ஆகுறதுக்கு, இல்லை ஒரு டிஷ்யூவை பில்டு பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அவசியம். வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு உடம்பு வெயிட் போடணும்னா ப்ரோட்டீன் பில்டிங் ஃபுட்டை கொடுக்கணும், பாடி பில்டிங் ஃபுட்டை கொடுக்கணும். அந்த ப்ரோட்டீன் எதில் இருக்குது? ப்ரோட்டீன் மெயினாக அசைவ உணவுகளில் அதிகமாக இருக்குது. நான்வெஜ்ஜுன்னு சொல்கிறோம். அது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், மில்க்கு சம்மந்தமான மில்க்லேருந்து டிரைவ் பண்ணக்கூடிய பொருட்கள். மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ், ரெட் மீட்டு, சிக்கன், மட்டன், இது எல்லாத்துலேயுமே இந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஃபிஷ்ஷு, மீனில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப நிறைய இருக்குது, ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் கூட. எக்கு, அதே மாதிரி பல்சஸ், அதாவது தானிய வகைகள். ஒரு புவர் மேனால் நம்ம சொல்லுவோம், இது வசதி இல்லாதவங்க எப்படி அசைவ உணவுகள் இவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு. கவலையே படாதீங்க. பல்சஸ்ங்கிறது என்னது? புவர் மேன்ஸ் ப்ரோட்டீன்னு நம்ம சொல்கிறது இன்றைக்கி சோயாபீனை சொல்கிறோம். சோயாபீன் நிறைய உணவில் எடுத்துக்கிட்டீங்க, க்ரீன் பீஸ் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரோட்டீனை கட்டாயம் உங்கள் பாடிக்கு தேவையான அளவு உங்களால் வந்து எடுத்துக்க முடியும்.
இது வந்து ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் ஒழுங்கான அளவு உங்களுடைய உடம்புல கிடைக்கல அப்படின்னா குழந்தைங்களுக்கு மெயினாக ப்ரோட்டீன் எனர்ஜி மேல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஃபிஷியன்சி நோய் வருது. ப்ரோட்டீன் எனர்ஜி மேல் நியூட்ரிஷனை இங்கிலீஷில் காஷியக்கர்னு சொல்லுவாங்க. அது வர்றது மெயினாக இந்த ப்ரோட்டீன் பொதுவான அளவுக்கு நம்ம உடம்புல இல்லாததுனால. ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கு பொட்டட்டோன்னு நிறைய பொட்டட்டோ ஊட்டுவாங்க. ஆனால் சொல்லுவாங்க அந்த பொட்டட்டோவே நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள் புரத பற்றாக்குறை நோயினால் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. அதனால குழந்தைங்களுக்கு சரிவிகித உணவை கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி டியூரிங் கோவிட் டைம் எல்லாருமே எதை பற்றி பேசுகிறாங்க? லங்ஸ் அஃபெக்ட் ஆகுது. லங்ஸில் என்னங்க இருக்குது? அல்வியோல இருக்குது, லங்ஸில் டிஷ்யூஸ் இருக்குது. அந்த டிஷ்யூஸ் டெவலப் ஆகும், டிஷ்யூஸ் ஹெல்த்தியாக இருக்கவும் உங்களுக்கு தேவையானது ப்ரோட்டீன். ஸோ அதனால தான் இந்த டைமில் ப்ரோட்டீனை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிட் டைமில் நீங்கள் நிறைய புரதச்சத்து நிறைந்த உணவுகளை எடுங்க. உங்களுக்கு கட்டாயம் ஸ்மெல் தெரியாது, டேஸ்ட்டு தெரியாது, அப்படி இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு பவுல் ஆஃப் ஒரு கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை இல்லை வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிட்றது, க்ரீன் கிராம் முளைக்கட்டின பயிறு, இதை வந்து கட்டாயம் பீனட்டை வறுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக வேக வச்சு சாப்பிடுங்க. பாயில்டு பீனட், டெய்லி ஒரு பாயில்டு எக் எடுங்க. இது எல்லாமே ப்ரோட்டீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய அந்த டிஷ்யூஸ் அந்த இடத்துல ரிப்பேர் ஆஃப் த டிஷ்யூஸுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கோவிட் டைமில் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கும்போது நீங்கள் சீக்கிரமாக அந்த லங் டேமேஜுகள்லேருந்து வெளியில் வர முடியும். அடுத்ததாக சொல்லப்படுறது ஃபேட்டுனாலே எல்லாருக்கும் இன்றைக்கி பயம். ஃபேட்டு நிறைய சாப்பிட்டா நம்ம ரொம்ப வெயிட் போடுறோம் அப்படி நினைக்கிறீங்களா? ஃபேட் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து 9 கலோரிஸ் ஆஃப் எனர்ஜி டெய்லி நமக்கு கிடைக்குது. அந்த ஃபேட் எதுல எல்லாம் இருக்குது? மெயினாக ஆயில் ஃபுட்ஸில் இருக்குது. ஆயிலில் எல்லாத்துலேயுமே ஃபேட் இருக்குது. ஆயிலும் நம்ம உடம்புக்கு தேவை தான் இல்லையா? ஆயில், அந்த ஆயிலையே 2 விதமாக நம்ம பிரிக்கிறோம். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ங்கிறது உங்களுக்கு இதில் இருக்குது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயே இன்னைக்கு வந்து டாக்டர்ஸும் சரி மெடிக்கல் சைடு யாருமே வந்து தேங்காய் எண்ணெய்க்குடைய இம்பார்ட்டன்ஸே மக்களுக்கு தெரிய விடாமல் ஆக்கிட்டாங்க. முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா எது சமைக்கணும்னாலும் தேங்காய் எண்ணெயில் சமைப்பாங்க, கடலை எண்ணெயில் சமைப்பாங்க. இன்னைக்கு எப்போ பாருங்கள் வெஜிடபிள் ஆயிலை பற்றியே நம்ம பேசுகிறோம். பட் அந்த தேங்காய் எண்ணெயில் கூட சில சத்துக்கள் நிறைய இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையானது. அது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய், மெயினாக பாம் ஆயில், இதில் எல்லாம் வந்து. ஆனால் அதை வந்து அளவில் குறைவாக நம்ம எடுத்துக்கவே இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை, அளவில் குறைவாக. இந்த தேங்காய் எண்ணெயில் ரொம்ப எடுக்காதவங்களுக்கு தான் இன்றைக்கி சரும வியாதிகள்னால அஃபெக்ட் ஆகுறாங்க. ட்ரைனஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. அதில் இருக்கக்கூடிய அந்த பசத்தன்மை வந்து நம்ம உடம்புக்கு தேவை ஆக்சுவலி. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்சாச்சுரேட்டட் யாருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா தோஸ் ஃபார் ஹேவிங் கார்டியாக் டிசீஸ், அவங்களுக்கு ரொம்ப இதே சம்பந்தமான நோய்கள் இல்லை கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருந்து அடைப்புகள் இருக்கிறவங்கள தான் நம்ம மெயினாக வந்து நீங்கள் அதை எடுக்காதீங்க. சன்ஃப்ளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில் சைடு போயிடுங்க, ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் நம்ம உடம்புக்கு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் 2 தேவை. இன்னொன்று, ஒரு ஃபேட்டை யூஸ் பண்ணும்போது முக்கியமான ஒன்றை நீங்கள் எல்லாருமே கவனிச்சுக்கணும். ஃப்ரை பண்ணும்போது ஒரு தடவை யூஸ் பண்ண ஆயிலை வச்சு திருப்பி ஃப்ரை பண்ணக்கூடாது. அது வந்து பேட் எஃபெக்ட்ஸ் ஆன் ஹெல்த்தை க்ரியேட் பண்ணுது. மெயினாக வந்து கேன்சர், கோலன் கேன்சர், ஜிஐ ரெக்டல் கேன்சர், இதெல்லாம் மெயினாக வரது கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட் ரிலேட்டட் கேன்சர் வரதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை யூஸ் பண்ண ஆயிலை திருப்பி யூஸ் பண்ணும்போது வருது அப்படின்னாங்க. பிகாஸ் அந்த ஆயில் வந்து ஒரு டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது அதில் வந்து சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அந்த பாண்டு முறிவடைந்து அது வேற ஒரு ஃபார்முக்கு மாற்றின பிறகு என்ன ஆகுது? மறுபடி நீங்கள் ஹீட் பண்ணும்போது அது பிகம்ஸ் ஒரு இன்க்ரீடியன்ட் விச் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் தி பாடி, அந்த மாதிரி மாறும். ஸோ இதை கூடுமான வரைக்கும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஒரு அப்பளம் பொரிக்கிறீங்களா, லிமிட்டாக கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து பொரிச்சிட்டு அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஃபிஷ்ஷாக அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி எந்த ஆயிலை ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, எதை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற நியதிகள் கூட இருக்குது. அதை என்னுடைய வரக்கூடிய வீடியோக்களை நான் பதிவு செய்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப தேவை. ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடம்பை நோய் வர்றதுலேருந்து பாதுகாக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புக்கு தர்றது விட்டமின்ஸும் மினரல்ஸும். அதுவும் நம்ம பாடிக்கு தேவை. மேபி அது வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அளவுக்கு ரொம்ப அளவு இல்லைன்னா கூட ஒரு குறைஞ்ச குவான்டிட்டி அளவு டெய்லி நம்ம உணவில் நம்ம சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இந்த விட்டமின்ஸை நம்ம வந்து ஃபேட் சால்யுபிள் விட்டமின், வாட்டர் சால்யுபிள் விட்டமின்னு பிரிக்கிறோம். ஃபேட் சால்யுபிள் விட்டமின் அப்படின்னா அடக் அப்படிம்பாங்க, ADEK, விட்டமின் A, D, E and K. இது வந்து ஃபேட் சால்யுபிள் விட்டமின்.
வாட்டர் சால்யூபிள் விட்டமின்னா பியும் சியும், அதுலேயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. பியிலேயே உங்களுக்கு B1, B2, B6, B12 அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதையெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை. பட் சுருக்கமாக இதை பற்றி நான் சொல்ல போகிறது என்னன்னா, விட்டமின் ஏ எதில் மெயினாக இருக்குது அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு நைட் பிளைண்ட்னஸ், மாலை கண் நோய் வராமல் தடுக்குது, கண்ணில் ட்ரைனஸ் வராமல் தடுக்குது. இன்றைக்கி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கோவிட் டைமில் கருப்பு பூஞ்சையின் கண் நோயினால் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படி. இது எல்லாமே நீங்கள் உங்கள் உடம்புல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் விட்டமின் ஏ நிறைந்த உணவுகளும் நீங்கள் ரெகுலராக உங்கள் ஃபுட்டில் எடுத்துகிட்டு வரும்போது நிச்சயமாக இந்த மாதிரி நோய்களை வராமல் நீங்கள் வந்து கட்டாயம் தடுக்க முடியும். ஸோ அந்த மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கிறது விட்டமின் ஏ. விட்டமின் ஏ மெயினாக இதில் இருக்குது உங்களுக்கு எல்லோ ஃப்ரூட்ஸ், மஞ்சள் நிற பழங்களில் மெயினாக இருக்குது. பப்பாயா நிறைய சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, அதே மாதிரி வாட் இஸ் தட் ஜாக் ஃப்ரூட்டு, பலாப்பழம், மாம்பழம், இதில் எல்லாம் வந்து உங்களுக்கு விட்டமின் ஏ நிறைய இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்துலேயுமே விட்டமின்ஸ் இருக்குது. பி அப்படின்னு டின்னு பார்த்தா சூரிய ஒளி தாங்க. டெய்லி சூரிய ஒளியில் அரை மணி நேரம் இருக்குது. எந்த சூரிய ஒளியில் உச்ச வெயிலில் போய் நின்றுறாதீங்க. அதுக்காக காலையில் ஒரு 8:30க்கு மேலே ஒரு 10 o'clock உள்ள வெயிலில் கட்டாயம் எல்லாரும் உட்காருங்க கொஞ்சம் நேரம், இல்லை வாக்கிங் போங்க அந்த டைமில். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே இருக்கக்கூடிய வெயில் நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட என்ன சொல்கிறாங்க, இன்னொன்று நீங்கள் டெய்லி சூரிய ஒளியில் அரை மணி நேரம் இருங்க. இல்லையா அதையும் டேப்லெட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சன்ஷைன் விட்டமின் டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சோர்ஸு நீங்கள் என்ன டேப்லெட் ஃபார்ம்லேயும் உங்கள் பாடியில் எடுத்துக்க முடியாது. நீ தேவையான அளவு விட்டமின் டியும் ஒரு மனுஷனுக்கு டெய்லி தேவை. அப்போ தான் நம்ம பாடியில் எடுத்துக்கொண்ட சத்து நிறைந்த அந்த உணவுப் பொருட்களை அது நியூட்ரியன்ஸாக நம்ம பாடியில் மாற்றி நமக்கு தேவையான சத்துக்களை தரணும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் நமக்கு ஃப்ரீலி அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த சன் லைட்டை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. டெய்லி கட்டாயம் இது தேவை. நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் அப்படியே கடற்கரையில் போய் படுத்து கிடப்பாங்க, ட்ரெஸ்ஸு எல்லாம் ஃபுல்லாக ரொம்ப மைல்டாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. அது எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய இடங்களில் சன்லைட்டே படுறதில்லைங்க, வர்றதே இல்லை. அவங்க சன்லைட்டே அவங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் வர்றதில்லை. ஸோ அவங்க இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு வருஷத்தில் ஒரு மாதம் இப்படி படுத்துக்கிட்டு வந்து தேவையான அளவு அந்த விட்டமின் டியை அதை வந்து எடுத்துக்கிறாங்க. இதுதான் பண்ணிக்கிறாங்க. நமக்கு இந்தியாவில் we are blessed with all this sunlight. Try to make use of the sunlight for getting enough vitamin D in your body. Vitamin D சஃபிஷியண்டாக இருந்தாலே நிறைய நோய்கள் உங்கள் பாடியில் வராமல் நீங்கள் தடுக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு இம்யூனிட்டி குறைஞ்சிட்டு போகிறதுக்கு இந்த கோவிட் பீரியடில் காரணம் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே லாக்டவுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, வெளியில் விளையாட போகிறதில்ல, சன்லைட் எக்ஸ்போஷர் ஆகுறதில்ல, எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகுறதில்ல. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் உங்களுடைய இம்யூனிட்டி குறைஞ்சிட்டே போய் ஃபைனலி யூ ஆர் எண்டிங் அப் வித் ஆல் புவர் இம்யூனிட்டி அண்ட் ப்ரோன் டு கெட் ஆல் சார்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ ஈன்னு பார்த்தீங்கன்னா அது ரீப்ரொடக்டிவ் விட்டமின். அது வந்து ரொம்ப அவசியம். நம்ம பாடியில் இன்ஃபர்டிலிட்டி தன்மை வராமல் இருக்கிறதுக்கு விட்டமின் இ ரொம்ப அவசியம். மெயினாக வந்து இந்த விட்டமின் இயோட சத்துக்கள் அலோவீரான்னு சொல்லுவோம் இல்லையா, சோத்துக்கத்தாழை, இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது இன்ஃபேக்ட் அவங்க பாடியில் வரக்கூடிய சின்ன சின்ன ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன் டெஃபிஷியன்சினால் வரக்கூடியதுக்கு இந்த அலோவீரா ஜெல்லை தான் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பாடியில் அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். ரத்தம் நம்ம அளவில் உடம்புல ஒழுங்காக இல்லை அப்படின்னா ரத்தம் உறையாமை என்ற ஒரு நோய் வரப்போகுது. ரத்தம் உறையாது நம்ம பாடியில். ஸோ அதனால விட்டமின் கே நிறைந்த உணவுப் பொருட்கள், மாதுளம்பழம், இதையெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. பியும் சியும் சொல்லவே வேண்டாம். பி வந்து வாட்டர் சால்யூபிள், சியும் வாட்டர் சால்யூபிள். சி இருக்கிறது ஃபுல்லாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்குது. அது நம்மளுடைய பல்லின் ஈறுகளில் உள்ள நம்மளுடைய டீத்தில் உள்ள ஹெல்த்து, கம்ஸோட ஹெல்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பி இருக்கக்கூடியது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெட் மீட், லிவர், அதே மாதிரி பச்சை காய்கறி பழ வகைகளில் இது வருது. அதே மாதிரி இந்த மில்லட்ஸில் மெயினாக இருக்குது. இப்போ சிறுதானியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இது ரொம்ப இருக்குது. அதே மாதிரி அந்த ஹஸ்கி, இந்த உமி எடுக்கப்படாத ரைஸ் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப பாலிஷ்டு ரைஸை சாப்பிட்டு பழகிட்டோம். பாலிஷ்ட் இல்லாமல் அன்பாலிஷ்டாக இருக்கக்கூடிய ஸ்டேஜில் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ரெட் ரைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து விட்டமின் டி சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இது கரெக்டாக நம்ம பாடியில் இல்லை. இப்போ டி டெஃபிஷியன்சினால் ரிக்கெட்ஸ் என்ற நோய் குழந்தைங்களுக்கு வருது. விட்டமின் இ டெஃபிஷியன்சினால் ஸ்டெரிலிட்டி இல்லை, மலட்டுத்தன்மை வருது. கே டெஃபிஷியன்சினால் பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமை என்ற நோய் வருது. பி டெஃபிஷியன்சியால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. B1னால தையமின்னு சொல்லுவாங்க, அதுக்கு டெஃபிஷியன்சினால பெரிபெரி. அதே மாதிரி விட்டமின் B2 அதுக்கு டெஃபிஷியன்சி, அதுக்கு ரிபோஃப்ளைவின் அதுக்கு டெஃபிஷியன்சினால நம்மளுடைய இந்த பல்லுக்கை வாட் இஸ் தட்
நம்ம வாயில் புண்ணு வரக்கூடிய தன்மை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இது வருது. அதே மாதிரி சி டெஃபிஷியன்சினால ஸ்கர்வி என்ற நோய் வருது. ஸோ இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் சரிவிகித உணவை கொடுங்க. ஸோ தட் உங்கள் குழந்தைங்க ஆரோக்கியமாக வளர முடியும். எஸ்பெஷலி டியூரிங் கோவிட் டைமில் நீங்கள் ரொம்ப உங்களுடைய ஹெல்த்தையும் உங்களுடைய உணவு பழக்கங்களையும் மெயினாக திஸ் இஸ் த டைம் டு டேக் அ கால் அபவுட் யுவர் ஃபுட், அபவுட் யுவர் balanced diet, and taking good nutritious diet while sitting at home is very important to lead a healthy and happy life. I hope this kind of advice will be really useful for you people to bring your family in a healthy way. Thank you.